வாழ்க்கை என்பது உங்கள் கைகளில் இருக்கும் ஐஸ்கிரீம் போன்றது. கரைந்து போகும் முன் அதை அனுபவியுங்கள். இயல்பை மீறி மின்னலின் வேகத்தில் கடிகாரம் ஓடும் சத்தம் கேட்கிறதா? 1000 மடங்கு வேகமாக. கோடிக்கணக்கான மக்களுக்கு இதுதான் யதார்த்தம். இவர்களுக்கு இந்த வாழ்வு என்னும் ஐஸ்கிரீமை அனுபவித்து மகிழ்வதற்கு நேரமில்லை. ஒரு புள்ளிவிவர கணக்குப்படி 70 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வலியால் வேதனையால் இறந்து போகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் தாங்க முடியாத வலியுடன் மரணத்திற்காக காத்திருக்கிறார்கள். நம்முடைய நண்பர்கள் அல்லது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முற்றிய புற்றுநோய், HIV, ஸ்ட்ரோக் போன்ற உயிரை குடிக்கும் நோய்களுடன் போராடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டுவிட்டன. அவர்களின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. அவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை என்பது வலியும் வேதனையும் தான். நான் இங்கே 2 வருடம் ஆக போகுது. நான் இதுக்கு முன்னே கேன்சர் நோயால் பயங்கரமான வேதனையில் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு நான் வலியால் துடிச்சுக்கிட்டு மொட்டை மாடிக்கிட்ட போய் குதிச்சு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்திருக்கேன். என்னுடைய உறவினர்கள்லாம் தடுத்து நிறுத்தி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டாக்டர் அம்மா பார்க்குறாங்க, இங்கே போனால் உன்னுடைய நோய் குணமாகும்னு சொல்லி அனுப்பிச்சி என்னை இங்கே கொண்டு வந்தாங்க. டாக்டர் ரிபப்ளிகா மேடம் அவங்க கொடுத்து ட்ரீட்மெண்ட்னாலையும் அவங்களுடைய ஆதரவான பேச்சுகளாலையும் மருந்துங்களாலையும் நான் குணமடைந்து இப்போது நான் வரும்போது எவ்வளவோ வழியில் நான் துடிச்சுக்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வலி இல்லாமல் இருக்கிறத பற்றி எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இது முதியோருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதியோருடைய ஆரோக்கியத்தை நீர் தாரும். முதியோருக்கு வேண்டிய அன்றல் அப்பத்தை தாரும். முதியோர்களுடைய தேவைகளை சந்தியும். முதியோர்களுடைய வாழ்க்கையை நீ ஆசீர்வதியும். Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? அதே குடும்பத்திற்கு அல்லது அதே நண்பனுக்கு நோய் குணமடைவது அரிதாயிருக்கலாம். அவர்களின் நாட்கள் எண்ணப்படலாம். ஆனால் அவர்கள் புன்னகையுடன் வலியில்லாத வாழ்வை கண்ணியமாய் வாழ்வதை நீங்கள் பார்க்கலாம். இவர்களின் சிரிப்புதான் எத்தனை அழகு! இது சாத்தியமா? இது சாத்தியமே. பாலியேட்டிவ் கேர் மூலம் இது சாத்தியமாகும். பாலியேட்டிவ் கேர் என்பது என்ன? Scientific compassionate care is palliative care. Freedom from pain is a basic human right. Never suffer from pain from life-threatening diseases. Palliative care adds life to days and not days to life. There may be limit to cure, But never there is a limit for care. That is palliative care. Palliative care is a need of the hour. RMD Pain Palliative Care started off with the vision of taking care of patients who are in advanced diseases where the curative management is no longer being able to help these patients. The vision is to maintain dignity and quality of life. Palliative care என்பது வலியின் தீவிரத்தன்மையை குறைக்க உதவும் ஒரு மருத்துவ முறையாகும். நோயாளியின் வேதனையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நோயாளிக்கு வலியே இல்லாமல் செய்யும் சிகிச்சைக்கு ஆதரவு மருத்துவ சிகிச்சை பாலியேட்டிவ் கேர் என்று பெயர். நோய்க்கும் நோயாளிக்கும் மருந்து கொடுப்பதோடு நின்றுவிடாமல் அவர்களின் குடும்பத்தாருக்கு அந்த நோய் பற்றிய புரிதலை உண்டாக்குவதும் நோயாளிகளை அணுக வேண்டிய முறை பற்றி பயிற்சி கொடுப்பதும் ஆதரவு மருத்துவ சிகிச்சை ஆகும். RMD Pain and Palliative Care Trust 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் தலைவர் டாக்டர் சாந்தா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக பாலியேட்டிவ் கேர் மூலம் வலியே இல்லாத வாழ்வு கொடுக்கும் நோக்கத்துடன் இது தொடங்கப்பட்டது. ஆம் ஆண்டு 5 நோயாளிகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீரிய முயற்சி இன்று
60 நோயாளிகளுடன் சிறப்பாக இயங்கி வருகிறது. நோயாளிகளுக்கு உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ செலவு உட்பட அனைத்து உதவிகளும் இந்த கருணாசாகரில் இலவசமாக செய்து தரப்படுகின்றன. ஆண்டவனே உனை நம்பினேன், ஆண்டவனே உனை நம்பினேன், ஆண்டவனே உனை நம்பினே, அடிமைக்கு அடிமையான் அருள் புரியருபுகளில் ஆண்டவனே உனை நம்பினே. Palliative care centers are a real need today. Palliative care is a specialty and the treatment is multidisciplinary. It needs not only medical management but supportive care, emotional support and compassion, not only to the patient but to the family. The need for more and more such hospitals is real. இன்று வாடகை இடத்தில் இயங்கி வரும் இந்த RMD பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் ட்ரஸ்ட் எதிர்காலத்தில் 200 நோயாளிகளுடன் தனக்கென்று ஒரு சொந்த இடத்தை வாங்கி கட்டடம் கட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளது. RMD பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் ட்ரஸ்டின் கருணாசாகர் தன் சொந்த இடத்தில் சேவை செய்யும் நாள் விரைவில் துவங்கும். இந்த உன்னத லட்சியம் நிறைவேற அனைவரும் கை கொடுப்போம்.